என்னோட தவத்தை கலைக்கிற? எதுக்காக எனக்கு வர வேண்டிய பலனை கெடுக்கிற? இத பார், உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட பூஜை வலிமை வாய்ந்தது. யாருமே செய்ய முடியாத சர்வ பராக்கிரம பூஜையெல்லாம் நான் பண்ணி இருக்கேன். 5 வருஷம் தவ இருந்து நான் இந்த வரத்தை வாங்கி இருக்கேன். எனக்கு தேவையான உடம்ப நான் அடைஞ்சே தீருவேன். எனக்கு இன்னொரு ஜென்மம் நிச்சயமா இருக்கு. இன்னொரு 100 ஆண்டுகள் நான் வாழணும். அதுக்கு இந்த குழந்தையோட உடம்பு எனக்கு தேவை. அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு நீ அந்த உடம்ப விட்டு விலகிடு. நீங்க என்ன கோகிலான்னு கூப்பிட்டீங்க, அப்படிதானே? ஆமாண்டா. நீ கோகிலான்னு எங்க எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இத்தனை நாளா எங்க பொண்ணு மேரின்னு நினைச்சுதான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருந்தோம். ஆனா இப்பதான் நீ எங்க மேரி இல்ல, கோகிலான்னு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. உங்களுக்கெல்லாம் என்னால வார்த்தையில நன்றி சொல்ல முடியல. நீங்க எல்லாரும் என்ன இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்க பொண்ணு மேரி நான் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் இங்க வந்து கொஞ்ச நாள்லயே நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேலும் உனக்கு கஷ்டம் கொடுக்க நாங்க விரும்பலமா. நீ உங்க வீட்டுக்கே போயிடுமா, அதுதான் உனக்கு நல்லது. இத்தனை நாள் எங்க பொண்ணா இருந்து எங்களுக்கு கொடுத்த நிம்மதிக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிமா. நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஒரு பறவை மாதிரி இருக்கணுமா. போமா, போய் ரெடியாகுமா. ஸ்மைலி பாய் நல்லாதான் இருக்க. ஆனா என்ன ஓவர் திமிரு. பொண்ணுங்களை மதிக்க மாட்டியா நீ? டூ மச்சா சண்டை போடுற. இப்படியா தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க? சாருக்கு பார்த்த உடனே லவ் வந்துருச்சோ? அத ஊர்ல உள்ள ஃப்ரெண்டு, வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவ. ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டியா? பாரதி, பாரதி அக்கா வந்திருக்கேன்டி, என் முகத்துல முழிச்சுக்கோ. பாரதி அக்கா, குட் மார்னிங். ஏய், இன்னைக்கு உனக்கு எல்லாமே நல்லதா தாண்டி நடக்கும். என் முகத்துல முழிச்சிட்டல, வரட்டா? என் கோயில உயிரோடு இருக்கா. என் கோயில உயிரோடு இருக்கா. எனக்கு தெரியாம ரகசியமா குழந்தைய தூக்கிட்டு போறீங்களா?